ஹாய் க்யூட்டீஸ். நம்ம எவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணி ஹோட்டலில் 1000 ருபீஸ் 2000 ருபீஸ்க்கு சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடுக்கு இருக்க ஃபீலே தனி தான் இல்லையா? அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போவாக இருக்கிற ரைஸ் வித் கருவாடு தொக்கு தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷாக இருந்தாலும் கருவாடு நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமையும் இருக்கலாம். பட் கருவாடு பிடிச்சவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் மறக்காமல் கருவாடு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கருவாடில் உங்களுக்கு என்ன காம்போ பிடிக்குன்றதையும் சொல்லுங்கள். லைக் சாம்பார் வித் கருவாடு ஃப்ரை, கருவாடு குழம்பு வித் பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் கீரை ப்ளஸ் கருவாடு ஃப்ரை, இதெல்லாம் பெஸ்ட் எவர் காம்போ அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு கருவாடு என்ன மாதிரிலாம் சாப்பிட்டா பிடிக்குன்றதையும் சொல்லுங்கள், சரியா? இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த உப்பு ஏன் போடுறேன் அப்படின்னு யோசிப்பீங்க. லைக் இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூளும் போடுறேன். அப்புறம் கருவாடு, ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும் இல்லையா? அப்படியே இது செய்யும் போதே பயங்கர ஒரு டெம்டிங்கான ஃபீல், எப்படா செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. லைக் எதுவுமே இல்லாமல் நம்ம இந்த மசாலா போட்டு மேரினேட் பண்ணணும் இவ்வளோ நேரம் அவ்வளோ நேரம்னு இல்லாமல், என்ன தான் பிரியாணி லவராக இருந்தாலும் கருவாடா பிரியாணியா அப்படின்னு கேட்டால் கருவாடு தொக்கும் ரைஸும் செம்ம காம்போ அப்படின்ற அளவுக்கு பிடிக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கும் பிரியாணினா அவ்வளோ பிடிக்கும், நான்வெஜ் லவர் தான். ஆனாலும் இந்த ரைஸ் வித் கருவாடு தொக்கு, இந்த சிம்பிளான ஒரு காம்போக்கு பயங்கர அடிக்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய கொத்தமல்லிலாம் போட்டு கருவாடு தொக்கு பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்கு. நடுவில் அப்படியே ஃப்ளஃபியான ஆம்லேட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு. ரைஸு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்தது. ஸோ இது எல்லாமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுட சுட சாதத்தோட அந்த கருவாடு தொக்கை போட்டு சுட சுட பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த ஆம்லேட்டு, அந்த கருவாடோட ஒரு குட்டி பீஸு, இதெல்லாம் வச்சு சாப்பிட்ற ஃபீல் இருக்கே அப்பாடா! ஃபோன்லேருந்து வெளியே வரைக்கும் இப்போ கூட எனக்கு அந்த ஸ்மெல் வெளியே வருதுங்க. உங்களுக்கும் வருதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நிறைய கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. பரவாயில்ல, பெருசாக டைப் பண்ணுங்கள். இதுக்காக எவர் ஃபீல் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும்.